ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆலு கேப்சிகம் கறி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கேன், கேப்சிகம் குடமிளகாயும் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் போட்டு கறி பண்ணேன். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சம் கருகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். குடமிளகா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் போட்டாச்சு. கொஞ்சம் சால்ட்டை போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம். நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதக்கியாச்சு, மூடி வச்சிடலாம். அப்படியே தம் ஆகட்டும். ஓரளவு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போது கேப்சிகம் ஆலு கறி ரெடி ஆகிடுது. நல்லா வெந்துட்டு கொஞ்சோண்டு பொரியல் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி நல்லா கலக்கிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஆற்றுல பண்ணி பாருங்கள், ஒன்றா இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுது ஆலு கேப்சிகம் பொரியல். இப்போ ரெடி ஆகிடுது ஆலு கேப்சிகம் பொரியல். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் கூட டக்குன்னு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள் வீட்டில். சூப்பராக இருக்கும். பாய்.